சென்னையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் அதிகாரி மற்றும் சுற்றுச்சூழல் ஆலோசனை நிறுவனங்களை குறிவைத்து அமலாக்கத்துறை ரெய்ட் மேற்கொண்டிருக்கிறது. சென்னை விருகம்பாக்கம் காவிரி தெருவில் வசிக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் கண்காணிப்பாளர் பாண்டியன் வீட்டில் ரெய்ட் நடைபெற்று வருகிறது. சென்னை அசோக் நகரில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆலோசனை வழங்கும் EHS 360 லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ரெய்ட் மேற்கொண்டிருக்கிறது. சென்னை அசோக் நகரில் செயல்பட்டு வரும் என்சிஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எனும் சுற்றுச்சூழல் ஆலோசனை நிறுவனத்திலும் ரெய்டானது நடைபெற்று வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள எக்கோ கேர் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் எனும் சுற்றுச்சூழல் நிர்வாக நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை ரெய்ட் நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல முறைகேடு புகார் தொடர்பாக சென்னையில 5 இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனையில ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் அதிகாரி மற்றும் சுற்றுச்சூழல் ஆலோசனை நிறுவனங்களை குறிவைத்து அமலாக்கத்துறையானது இந்த சோதனையில ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே சுற்றுச்சூழல் அதிகாரி பாண்டியன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 2021ஆம் ஆண்டு சோதனை நடத்தி 1 கோடி ரூபாய் 1.37 கோடி ரூபாய் ரொக்கம் 3 கிலோ தங்கம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. மேலும் பல்வேறு ஆவணங்களும் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டன. அது சட்டவிரோத பணப்பரிமாற்ற நடைபெற்றதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவரிடம் பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலும் இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை விருகம்பாக்கம் காவிரி தெருவில் வசிக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் கண்காணிப்பாளர் பாண்டியன் வீட்டிலும் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல சென்னை அசோக் நகர் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆலோசனை வழங்கும் EHS 360 லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல சென்னை அசோக் நகரில் செயல்படக்கூடிய என்சிஸ் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்னும் சுற்றுச்சூழல் ஆலோசனை நிறுவனத்திலும் சோதனையானது நடத்தப்படுகிறது. இந்த சோதனைக்கு அடிப்படையான வழக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் பதிவுப்பட்ட வழக்கு என்றும் கூறப்படுகிறது. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு அதிகாரி பாண்டியன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றினார்கள். சுமார் 8 மணி நேரத்துக்கு மேலாக அவரது வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டது. 1.37 கோடி பணமும் 3 கிலோ தங்க நகைகள், 3 கிலோ வெள்ளி பொருட்கள், 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரம், 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள 18 சொத்து ஆவணங்களும் கைப்பற்றினார்கள். மேலும் பல்வேறு வழக்கு தொடர்பான ஆவணங்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் அவர் பணியில் இருந்தபோது பல்வேறு நிறுவனங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான அந்த உத்தரவுகளை கொடுத்ததாகவும் அது தொடர்பான இந்த நிறுவனங்கள் தொடர்பாக தான் தற்போது சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வழக்கின் அடிப்படையாக வைத்து இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. முழு விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். சென்னையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் அதிகாரி மற்றும் சுற்றுச்சூழல் ஆலோசனை நிறுவனங்களை குறிவைத்து அமலாக்கத்துறை ரெய்ட் நடத்தி வருகிறது. சென்னை விருகம்பாக்கம் காவிரி தெருவில் வசிக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் கண்காணிப்பாளர் பாண்டியன் வீட்டில் ரெய்டானது நடைபெற்று வருகிறது. சென்னை அசோக் நகரில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆலோசனை வழங்கும் EHS 360 லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் ED ரெய்ட் நடத்தி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.